முனைவர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த இந்தியா தொடர வேண்டுமா அல்லது அதற்கு முரணான இந்தியாவாக இது மாற வேண்டுமா, சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமா, சமூக நல்லிணக்கம் தலைத்தோங்க வேண்டுமா என்பது பற்றிய தேர்தலாக இருந்தது. இந்த தேர்தலில் சிபிஐ, இடி, ஐடி ஆகிய ட்ரிபிள் இன்ஜினோடு புறப்பட்டு வந்தார்கள். அந்த வண்டி தமிழ்நாட்டில் முழுமையாக தடம் புரண்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைத்த அந்த சிறப்பான கூட்டணி. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்தது போல இந்தியா முழுவதும் அமைந்திருந்தால் நிச்சயமாக இன்று இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்திருக்கும். இருந்தாலும் இது ஒரு செமிஃபைனல் விக்டரி தான். ஃபைனல் விக்டரியை நிச்சயமாக இந்த கூட்டணி ஒருங்கிணைந்து நிச்சயம் சாதிப்போம் என்பதை தொடக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனது பாபநாசம் சட்டமன்றம் தொகுதி உள்ளிட்ட அடங்கியிருக்கின்ற மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார். மிக அதிகமான வாக்குகளை பாபநாசம் தொகுதி வாக்காளர்கள் அள்ளித்தந்தார்கள். அவர்களுக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாபநாசம் தொகுதி மக்கள் மட்டுமல்ல, அரியலூர் மக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் மேலராமநல்லூருக்கும் மேட்டுத்தெருவுக்கும் இடையிலே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கூட்டத்தொடரில் அதற்காக 169 கோடி ரூபாய் நில எடுப்புக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 75,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்ற சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நமது அரசு சச்சார் குழு பரிந்துரையை நிறைவேற்றுவோம் என்று உறுதியெடுத்திருக்கின்ற ஒரு அரசு. பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் பேக்லாக் அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த 75,000 வேலை வாய்ப்புகளையும் நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு சென்ற பயணிகள் அங்கு பல சிரமங்களை அனுபவித்தார்கள். நம்முடைய தமிழ்நாட்டு பயணிகள் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லும் போது தமிழ்நாட்டிலிருந்து முன்கூட்டியே நம்முடைய அதிகாரிகள் அங்கு சென்று அங்கு தங்கும் வசதிகள், மற்ற வசதிகள், அங்கு பணியாற்றக்கூடிய இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் போன்ற வெளிநாட்டு வாழ் தமிழர்களுடைய அந்த உதவிகளை எல்லாம் ஏற்று அதை சரியான முறையில் திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அரசுதான், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அரசுதான் நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக ஆளுநருக்கு பரிந்துரை செய்தது. 49 பேருக்கு பரிந்துரை செய்தது. ஆளுநர் அவர்கள் இதுவரை 17 பேருக்கு மட்டும்தான் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். எஞ்சிய அந்த கைதிகள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 23 முஸ்லிம் கைதிகள், இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்வதற்கு இப்போது திருத்தப்பட்ட சிறை விதிகளின் அடிப்படையில் நம்முடைய மாநில அரசே முடிவு செய்து அவர்களை நிரந்தரமாக விடுதலை செய்யலாம். அத்தகைய விடுதலையை விரைவில் சாத்தியமாக்கக்கூடிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு சிறையிலிருந்து விடுதலை பெற்றவர்களுக்கு அதற்கென இருக்கக்கூடிய நிதியிலிருந்து மறுவாழ்வுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அவையிலே நான் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடவுச்சீட்டு சரிபார்ப்புக்கு காவலர்கள் இல்லம் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அது பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது என்ன ஒரு பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் CCTNS சாஃப்ட்வேர் இது பல்வேறு காவல் நிலையத்தில் பயன்பாட்டில் இருக்கின்றது. பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது திரும்ப பெறப்பட்ட வழக்குகள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கோவிட் காலகட்டத்தில் முகக்கவசம் அணிந்து சென்றார்கள் என்பதற்காக போடப்பட்ட வழக்குகள், குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான வழக்குகள், கூடங்குளம் கல்பாக்கம் போராட்டங்களில் நம்முடைய
சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத், மதிமுகவினுடைய மல்லை சத்யா உள்ளிட்டோர் முதலையான உதயகுமார் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகள் அவை திரும்ப பெறப்பட்டாலும் கூட அவர்கள் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த சிசிடிஎன்எஸ்ல இவர்கள் மீது எஃப்ஐஆர் இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுக்கு பாஸ்போர்ட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை. அதே போல வேலை வாய்ப்புக்கும் அவர்கள் செல்ல முடியவில்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் எடுத்து இந்த குறையை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில போராட்டங்கள் நடத்தினார்கள் என்பதற்காக போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் விரைவாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சுப உதயகுமார் குடங்குளம் அணுகுலை எதிரான போராடியவர்கள் அவரை தேடப்படும் நபர் என்ற அந்த சுற்றறிக்கையை நீக்க வேண்டும் என்று சொன்ன போதும் கூட அவர் அதே நிலையிலே தொடர்கிறார். இதனால் அவர் பாஸ்போர்ட் பெற முடியவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐபிசி 1860, சிபிசி 1973, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இந்த 3 குற்றவியல் வழக்குகளுக்கு பதிலாக ஒன்றிய பாஜக அரசு டிசம்பர் 2023 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் இடைநீக்கம் செய்துவிட்டு எந்த விதமான விவாதமும் இல்லாமல் பாரதிய நியாயா சாஹிதா, பாரதிய நகரிகா சங்கரா சாஹிஸ்தா, பாரதிய சாக்ஷிய அதிநயம் இப்படி 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஏற்றி இருக்கின்றது. இந்த குற்றவியல் சட்டங்களை பற்றி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார்கள். இந்த குற்றவியல் சட்டங்கள் ஏற்றும் போது அது அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒத்திசை பட்டியலிலே இருக்கின்றது. நாடாளுமன்றத்திலையும் அவங்க இது சம்பந்தமான விவாதம் நடத்தவில்லை, பொது மாநிலங்களுக்கும் கலந்து ஆலோசனை செய்யவில்லை. சரி, நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சகத்தினுடைய சப்கமிட்டி இந்த 3 சட்டங்களை பற்றி என்ன சொல்கிறது என்றால், இது வெறும் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கட் அண்ட் பேஸ்ட் என்று சொல்கிறது. இந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து அப்படியே எடுத்திருக்கிறார்கள். 80-85 விழுக்காடு அந்த பழைய சட்டம் தான். புதுசா எதையுமே புதுசா சேர்த்தது ஒரு 15 விழுக்காடு தான். அதுக்கு இந்த சட்டத்தை மாற்ற தேவையில்லை, சமஸ்கிருத பேரை மாற்ற தேவையில்லை, வெறுமனே அமெண்ட்மெண்ட் மட்டும் செஞ்சிருக்க முடியும். இந்த சட்டம், இந்த 3 சட்டங்கள் சாதாரண கீழ்நிலை காவலரிலிருந்து உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி வரை நீதியியல் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வழக்கறிஞர்கள் என்று அனைவரையும் பாதிக்கக்கூடிய சட்டம். வெறும் 26 நாட்கள் தான். ஏன்னா தேர்தல் வந்துவிட்டது, தேர்தல் நடத்தை விதிமுறை வந்துவிட்டது. இதை பற்றி எந்த விவாதமும் இல்லாமல் ஜூலை 1ஆம் தேதி இது அமலுக்கு வரும் என்று சொல்லும் போது இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, ஜூலை 1ஆம் தேதி முதல் 2 கிரிமினல் சட்டங்கள், ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கும், இந்த பிஎஸ்எஸ் பிஎன்எஸ் சொல்றாங்களா இந்த சமஸ்கிருதம், இதுவும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்திய நீதி பரிபாலனம் இதுல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். எனவே இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஒரு கோரிக்கை எடுத்து வைத்தார்கள். நாடு முழுவதும் அமலில் உள்ள இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாக்கப்பட உள்ள புதிய சட்டங்கள் மீது உறுதிப்பாடு, புரிந்துணர்தல் ஏற்பட கால அவகாசம் தேவை என்பது உண்மைதான். இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்ட போதே அவற்றை நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரே குறிப்பிட்டார், ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு நானே விரிவான கடிதம் எழுதி புதிய குற்றவியல் சட்டங்களின் செயலாக்கத்தை தள்ளி வைத்து மாநிலங்களுடன் முறையான ஆலோசனை நடத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். எனினும் நாடு முழுவதும் சட்டங்கள் வரும் 1/7/2024 முதல் நடைமுறைப்படுத்துவதோடு சிசிடிஎன்எஸ் மென்பொருளும் அதற்கேற்றவாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதை மனதில் வைத்து இச்சட்டம் குறித்தும் அதன் அமலாக்க முறையாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும் நீதித்துறை மற்றும் காவல்துறையினருக்கு உரிய விரிவான பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றை விரைந்து முடிக்க
அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 10 நிமிஷம் ஆயிட்டு, கொஞ்சம் நன்றி சொல்லி முடிச்சிருவோம். 8 நிமிஷம் தான், 8 நிமிஷம் இப்போ தான் தொட்டிருக்கு. முதலமைச்சர் வேறு பதில் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, UAPA என்ற அந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். முதலமைச்சரே அதற்கு தொடர்பாக கடந்த காலங்களில் நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை ஆசிரியர் சுவோடு மன்சூர் மற்றும் அவருடைய புதல்வர்கள் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். தீவிரவாத சிந்தனையை ஒருபோதும் யாரும் ஆதரிக்க முடியாது. அது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாட்டில் அதுக்கு எந்த வழியும் இல்லை. இவர்கள் உண்மையிலேயே அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார்கள் என்றால் இருக்கின்ற ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றது. அதற்காக UAPA பயன்படுத்தியிருக்க தேவையில்லை. எனவே அந்த அடிப்படையில் அந்த வழக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளசாராயம் தொடர்பான விஷயத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு CBCID விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு நீதிபதி விசாரணை கமிஷனும் அமைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தேவையில்லாமல் நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமைகளில் மூக்கை நுழைப்பது போல தேசிய மனித உரிமை ஆணையம் இதை விசாரிக்கும், மகளிர் ஆணையம் விசாரிக்கும், CBI விசாரிக்கும் என்று நம்முடைய மாநிலங்களுடைய உரிமையில் குறுக்கிடுறாங்க. என்னை பொறுத்தவரை CBCID கடந்த காலங்களில் நேரம் இல்லை, நேரம் தரமாட்டீங்க. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வழக்குகளை CBCID தான் அதை உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு. அப்புறம் அது CBIட்ட ஒப்படைச்ச பிறகு என்னமோ அவங்க செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. எனவே இதற்கு CBCID விசாரணையே போதும். இருந்த போதினும் கூட மது இல்லாத, போதை பழக்கம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு அனைவரும் நாம் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் மீது காவல்துறையினர் 110 போட வேண்டும் என்று தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அதே போல மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் தாம்பரம் பகுதியில் இதே போன்று VCK கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சரித்திர குற்றப்பதிவேடு என்ற பெயரில் அவர்களுடைய பணிகள் முடக்கப்படுகிறது. இதை சரி செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தவாறு சென்னை செக்ரட்டரியேட் காலனியை சேர்ந்த விக்னேஷனுடைய மரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளித்தார்கள். அதே போல செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்தைச் சேர்ந்த கோகுலஸ்ரீ விவகாரத்திலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சமும் அதே போல அரசு இல்லமும் அளித்தார்கள். இவையெல்லாம் மெச்சத்தக்க, வரவேற்கத்தக்க நடவடிக்கைகள். ஆனால் இந்த வழக்குகளில் இன்னும் SC/ST சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். 1/12/2003 தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர்களாக பணியில் சேர்ந்த 8000 பேர் பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள். இவர்களில் 25 பேர் உயர்நீதிமன்றத்தை நாடிய போது அவ்வாறு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையை இந்த அரசு கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும். அதே போல சென்னை மாநகர காவல்துறை 3ஆக பிரித்து தாம்பரம் மற்றும் ஆவடியிலும் காவல் ஆணையகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 2 ஆணையகத்திலும் அமைச்சு பணியாளர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் என்னுடைய பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்திற்கு அங்கே பக்கத்தில் கொள்ளிடத்தில் வெள்ளம் வரும்போது பயன்படுத்துவதற்காக ஃபைபர் போர்ட் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அம்மாப்பேட்டை நகரத்தில் ஒரு தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையினருக்கு வழங்குவது போல தீயணைப்பு வீரர்களுக்கும் பயணப்படி வழங்க வேண்டும் என்று தலைப்புச் செய்திகளாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள்லாம் CBI என்கொயரி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை இங்கே சொன்னார்கள். CBI என்கொயரி மட்டும் இல்லை, வெளியில் போய் பேட்டி கொடுக்குற பொழுது கூட
ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று தொலைபேசியிலும் பேசுகிறார்கள். உண்ணாவிரத்திலும் அதான் நேற்று பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முறைக்கு 2 முறை வெளியே நீங்கள் நடவடிக்கை எடுத்து கூட உள்ளே வந்து ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என்று தான் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி உள்ளே வர சொன்னாங்க. ஜனநாயக கடமை ஆற்ற முடியாதான் வெளியே போய் உண்ணாவிரதம் என்ற பேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னொரு நிகழ்ச்சியும் இங்கே நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நான் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது காவல்துறை மாநிலத்தில் நம்முடைய முதலமைச்சர் என்னை பேசுவதற்கு அனுமதித்தார்கள். 2015 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இதே மாமன்றத்தில் நான் பேசினேன். என்ன பேசினேன் என்று சொன்னால், திருச்செங்கோடில் விஷ்ணு பிரியா என்கிற ஒரு டிஎஸ்பி அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அது தற்கொலையா அல்லது கொலையா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே அன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிற டிஜிபியாக இருந்த திலகவதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள். இது காவல்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அதனால் இதை சிபிஐ என்கொயரிக்கு விடலாம் என்று அந்த அம்மையார் சொல்லியிருந்தார்கள். அதை நான் இங்கே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது அந்த பத்திரிகை செய்தி எடுத்து ஓய்வு பெற்ற டிஜிபி சொல்லுகிறார், இது காவல்துறை சம்பந்தப்பட்டது, ஒரு பெண் சம்பந்தப்பட்டது, அதனால் சிபிஐ என்கொயரி விடுங்க என்று சொல்லுகிறார் ஒரு கருத்தை என்று சொன்ன உடனேயே அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இதே சட்டமன்றத்தில் எனக்கு பதில் சொல்வதாக என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சிபிஐ விசாரணை மட்டும் நேர்மையான அளவில் சிபிஐ விசாரணை மட்டும் நேர்மையான விசாரணை என்று கருதுவதற்கு சரியானது அல்ல. அகில இந்திய அளவிலே பரபரப்பாக உள்ள பல முக்கிய வழக்குகளில் சிபிஐ முன்னாள் இயக்குநர் மீதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவூட்டுகிறேன் என்று என்னுடைய அந்த கேள்விக்கு மாண்பு முதலமைச்சர்கள் இப்போது ஜெயலலிதா அவர்கள் பதில் சொன்னார்கள். அதோடு மாத்திரம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய இளவரசி அவர்கள் 1995 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று அப்பொழுது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக திமுக கேட்டார்கள். அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார்கள். அதுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால் பதில், ஏதோ சிபிஐ என்றால் அவர்கள் ஏதோ நேர்மையாக தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போலவும் அவர்கள் தவறே செய்யாதவர்கள் போலவும் இங்கே மாண்பு உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று அவர்களே அந்த மன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவரை தெய்வம் என்றும் அவர் முதலமைச்சர் என்றும் அவரால் தான் முகவரி செய்யப்பட்டேன் என்றும் பேசிக் கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்பொழுது சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று ஜனநாயக கடமை ஆற்றாமல் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு காவல்துறை மீது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நிரம்ப நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் சிபிசிஐடி என்கிற அந்த என்கொயரி போட்டிருக்கிறாங்க. உண்மை வெளிப்படும். யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள். இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது தமிழ்நாட்டு பொதுமக்கள் மீது எடுபடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.